முருங்கைக்கீரை சாம்பார் தயார் செய்யும். ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பு, காயப்பொடி, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைத்து ஒரு பவுலில் எடுத்து சைடில் வைங்க. அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, காயப்பொடி, வெங்காய பீசஸ், முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. இனி சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. கொஞ்சம் வெந்த பின் புளி தண்ணி ஊற்றி தக்காளி பீசஸ் போட்டு கொஞ்சம் வெல்லம், உப்பு போட்டு முருங்கைக்காய் நல்லா வேகும் வரை வேக வைங்க. கொஞ்சம் வெல்லம், உப்பு போட்டு மூடி முருங்கைக்காய் நல்லா வேகும் வரை வேக வைங்க. முருங்கைக்காய் வெந்த பின் வேக வைத்த பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. இனி முருங்கை இலை போட்டு நல்லா வேக வைங்க. முருங்கை இலை நல்லா வெந்த பின் ஸ்டவ் ஆஃப் செய்யுங்க. இப்போது நல்ல வாசனையாக ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக முருங்கை இலை சாம்பார் ரெடி.